பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் கொடுக்காத இடமாக இருக்க வேண்டும். ஏன்னா வரப்போவது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அல்ல, லட்சக்கணக்கான தொண்டர்கள் வரப்போகிறார். இன்னும் சொல்ல போனா கண்ட்ரோல் பண்ணணும். எல்லா இடங்கள்லையும் இவ்வளவு பேர் வராதீங்கப்பா, கொஞ்சம் கட்டுப்பாடோட வாங்க. ஏன்னா சார் உறுப்பினர் சேர்க்கை என்பது நீங்க இன்னைக்கு வந்து 50 லட்சம் 60 லட்சம் தொடர்ச்சியா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குங்கிறத பார்க்கிறோம். நீங்க வந்து சில நேரங்கள் ஆப்ல வந்து சில சிக்கல்கள் ஏற்பட்டால் கூட நீங்க ஆப் ஓபன் பண்ண உடனே வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தயாராகிட்டு அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நீங்க இப்ப நான் என்னுடைய பகுதி பாடிக்குப்பம்ங்கிற பகுதியில் வச்சுட்டு இருக்கேன். வார்டு அளவுக்கு வார்டுக்கு கீழே இருக்கிற அந்த நிலை, நான் படிநிலைகள் சொல்றேன், கட்சியோட படிநிலை எல்லா படிநிலைகளும் ஆட்கள் இருக்கிறார்கள். நான் புதுக்கோட்டை மாவட்டத்துல கட்சி அலுவலக திறப்பு விழாவிற்கு போனேன். நீங்க வந்து மாவட்டம், அதற்கு கீழே வந்து ஒன்றியம், அதற்கு கீழே வந்து பஞ்சாயத்து வரைக்கும் இருக்கின்ற ஆட்கள் அங்க இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பேரும் வரப்போறாங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களால் மாநாடு அணிதிரண்டு வரப்போகிறார்கள். அப்ப அவங்கள வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க வந்து இத்தனை லட்சம் மக்களை வந்து சரியா கொண்டு வந்து சேர்க்கணும். அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை சரியா டெலிவர் பண்ணணும். அவங்க பீஸ்ஃபுல்லா திரும்ப போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா